டாக்கிங் டான்ஸு இதுதான் என் மாஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டிலு. இந்த ஒரு பண்டில் இது என்ன பண்டில்னா இது வந்து ஒரு கேமிங்க்காக ஒரு பண்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த கொலாப்ரேஷன் தான் அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது ஒரு பண்டில் இருக்குது, இது ஒரு பண்டிலு. அப்புறம் இன்னொரு பண்டில் இருக்குது, இதுலேயே கோட்டு சுட்டு மாட்டின மாதிரி ஒரு பண்டிலு. இது வந்து எட்டா. அடுத்து ஃபேஸ் பெயிண்டிங்கு. என்ன பாதி டவுசரை போட்டு சட்டையை போடாமல் இருக்கிறது தான் இந்த பண்டில், அவ்வளோதான். பக்கத்தில் ரெண்டு புழு பூச்சிங்க மாதிரி தான் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து இந்த கோட்டு சுட்டு பண்டில், ரெட் கலர் ஆறு கருப்பு கலர் மாஸ்க்கு, ஜுஜுட்சு கைசன் வர போட்டு ஃபேண்ட்டை பற்றி நல்லா கெத்தாக இருக்காங்க ஒருத்தன். இந்த ஒரு பண்டில் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இது என்னை கேட்டால் ஒரு நல்ல பண்டில் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபீமேல் பண்டில் வரும். இந்த ஃபீமேல் பண்டில் வந்து சோர்லேண்டோட ஈவெண்ட்டில் ஒரே ஒரு ஃபீமேல் பண்டில் தான் இருக்குது. இன்னும் இது ஒன்று. அதுக்கப்புறம் 2 மெயில் பண்டில் இருக்குது. அது சொல்லதுக்கே தேவையே இல்லை, ஏற்கனவே வீடியோ இருக்குங்க. இதுக்கு வந்து முயல் என்று பெயர் வைத்துள்ளேன். இது வந்து ஒரு முயல் பண்டில் பாருங்க. பின்னாடி என்னமோ சுற்றிக்கிட்டே வருது வட்ட வட்டமாக, அது என்னன்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் ஒரு மெயில் பண்டில். எங்கள் கூட்டு இந்த பண்டில் இது பார்க்குறதுக்கே தீபாவளி பண்டில் மாதிரி இருக்குது. இதெல்லாம் தீபாவளி விடுறது. லக்கி ராயில் விட்ட கூட எவ்வளோ பெட்டர் தெரியுமா? ஆனால் டைமண்ட் ராயில் விட்டேன், அது சொல்ல மாட்டேன். இதுதான் ஓபி 51ல் விண்டர்லேண்டுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறது. இந்த பண்டில் தான். இந்த பண்டில் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த பாடி தான் நல்லா இருக்கு, ஹெட்டு நல்லா இல்லை என்ன கேட்டால். அவ்வளோதான் வீடியோ. அப்புறம் இது என்னது, இது ஒரு எமௌண்ட்டு, குரூப் எமௌண்ட்டு பாருங்கள். அந்த எவோ பண்டிலோட குரூப் எமௌண்ட்டு, இப்படி ஒரு எமௌண்ட்டு என்னன்னா ஒரு படத்தில் கிறிஸ்மஸ் மாதிரி. அப்புறம் இப்படி ஒரு எமௌண்ட்டு, என்னன்னா எமௌண்ட்டு சரி ஆமாம், அது ஒரு எவோ எமௌண்ட்டு, சாரி மறந்துட்டேன். இது ஒரு குளிக்கிற எமௌண்ட்டு, கப்பல் பயன் நடக்கிற எமௌண்ட்டு, பூன்னு எமௌண்ட்டு, டூ எமௌண்ட்டு. என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. குளிருதா அந்த ஒரு எமௌண்ட்டு, குளிர் எமௌண்ட்டு. அடிச்சுக்கிட்டே முடியாது வரலாம், எப்போல்லாம் கொண்டு வராங்க பாருங்கள். என்னதான் லைக்கே போட மாட்டேங்க, லைக் போடுங்க. இது என்ன படம் நல்லாவா இருக்குது? சீச்சி, இந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து யார் இருப்பா? எடுக்கிற மாதிரி ஆளுங்களாக இருக்காங்க. காசெல்லாம் அக்கக்கா பிடிங்கடா. இதுக்கே நாங்கள் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் தெரியுமா? சரி, அரைவேல் அனிமேஷனா? அதே தான், அரைவேல் அனிமேஷன் தான். அது என்ன க்யூப் மாதிரி வருது, அவன் சுற்றி ஆயி டட்டா அப்படின்னு காமிச்சிட்டு வரான். அப்படியே ஜம்ப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தட்டு, அவ்வளோதான். பைக்கு ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும், காரு ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும், இது ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஆட்டோ பைக்கு ஜீப். இது சொல்ல தேவையில்லை, இது பூயா பஸ்ஸு. இது என்ன, இது அந்த பூயா பஸ் தான். எமௌண்ட்லாம் இதில் இருக்குது, என்ன எமௌண்ட் தான் தெரியல. இது நம்ம மும்பையில் இருக்க ரிக்ஷா இது ஆட்டோ மாதிரி இருக்குது. அடுத்து எவோ என்னடா இது, ரைட்டு அன்லிமிட் ரைட்டில் என்னமோ ஃபஸ்ட்டும் டபுள் கில்லி ட்ரிபிள் கில்லி ஆஸு. இதான் இது அடுத்து எவோ ட்ரீம் பேக்கர். எப்படிலாம் பேர் வைக்கிறாங்க, நல்ல பேர் தான் வைக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் இதையும் ஒரு எமௌண்ட்டு, நல்ல எமௌண்ட்டு தான். சரி, நீங்கள் பாருங்கள், பார்க்குறவங்க ஒரு லைக்கு,
சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு அப்படி மட்டும் பண்ணிட்டு போங்க. நீங்கள் லைக்காச்சும் பண்ண வேண்டாம். அந்த கமெண்டில் எனக்காக ஒரே ஒரு ரெட் கலர் ஆட்டாச்சும் போடுங்க. அதில் என் ஐடியை கொடுத்துருப்பேன். இது பார்த்து ரிக்வெஸ்ட் கொடுங்க. என்கிட்ட ப்ளே பண்ணதுக்கு எவனுமே இல்லை. கூப்பிட்டாலும் வரமாட்டான். அப்படி ஒரு மண்டை பசங்க. என் ஃப்ரெண்டுன்னே சொல்லிக்கிட எவனுமே இல்லை. ஆனால் எனக்கு எப்படி தெரியுமா, எனக்கும் ரூம் மேட்ச் போகும்போது லோன் போனேன். லோன் போகும்போது தேவையில்லாமல் ஒருத்தன் என்னை எமௌண்ட் போட்டு வெறுப்பேற்றிட்டான். அவனை நான் கதற விட்டு அடுத்து அவன் அப்படியே ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட் கொடுத்தான். என்னன்னா எனக்கு எமௌண்ட் போடுறாங்க, அவனையும் பிடிக்காது. நல்லாதான் விடுறாங்க, ஆனால் எனக்கு காசு தான் நிறைய பிடுங்குறாங்க. சொல்லே தேவையில்லை. இது நான் மட்டும் இல்லை, இத்தம்லாம் இது கேமிங் தமிழ் அன்லிமிட் ப்ரோ அவங்களுக்கு வந்து நிறைய இருக்குது வாய்ஸ் பேக்கு. அது என்னன்னு இருக்கு தெரியலை. நம்மளுக்கெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா ஒரு வாய்ஸ் பேக்குன்னு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்குன்னு வந்து ரிங் ஈவெண்ட்டு அந்த ஈவெண்ட்டு விட்டாங்கன்னா நம்ம காண்டாயிடுவோம். ஃப்ரீயாக கொடுக்குறது தான் இது வாய்ஸ் பேக்கு. என்ன சொல்ல, அப்படித்தானே இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ரசிங்க. எத்தனை வாய்ஸ் பேக்கு தான் கொடுப்பாங்களோ தெரியாது, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஃப்ரீ ரிவார்ட்ஸை மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. மற்றதெல்லாம் காசு பிடுங்குற மாதிரி ஈவெண்ட்டில் கொடுக்குறாங்க. என்ன தான் நியாயம்? ஒன்றாச்சு பெட்டராக இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்களா? தீபாவளி பந்தில் 2 பந்தில் வந்துச்சு. அதில் ஒரு அக்கா பந்தல் நம்மளுக்கு தூக்கி போட்டாங்க. இன்னொரு பந்தில் ரிங்கில் விட்டு ஆக்க போகிறாங்க. 25ஆந்தேதி அந்த பன்னி பந்தில் என்ன தான் செய்ய போகிறாங்களோ தெரியாது. எத்தனை பேருக்கு தான் காசை பிடுங்க போகிறாங்களோ தெரியலை. இதை நான் என் வாயால் சொன்னோம்னா என்ன? அங்கே டைமண்ட்டு போட்டு வேஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். இப்போ நான் ஒன்று சொன்னால் உங்களுக்கே வெறியாகும். என்னென்னா அந்தந்த சர்வரில் அவன் மட்டும் கரீனாக்காரன் மட்டும் இந்தோனேஷியன் பிரஸ்ரேலு அந்த மாதிரி சர்வரில் அந்த ஓல்டு பன்னி பந்தில் இருக்க பன்னி வாரியர் அந்த பந்தில் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுவும் இந்த ஃபீமேல் பன்னி பந்திலும். அப்புறம் நம்ம இந்தியா சர்வர் நம்ம இழிச்ச வைங்களாம். நம்மளுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. இனிமேல் ஃப்ரீ